Dear students, welcome our channel. இன்னைக்கு நம்ம வந்து 12th accounts தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களோ அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பிறந்தநாள் காணப்படும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனதார நான் பிரார்த்திக் கொள்கிறேன். நீங்கள் நல்லா படித்து நல்லா வாழ்க்கையில் முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறந்தநாள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம இப்போ கிளாஸ் பார்க்கலாம் வாங்க. 12th அக்கௌண்ட்ஸு நேற்று ஃபஸ்ட் செம் போட்டோம், இன்றைக்கி செகண்ட் செம் போட போகிறோம். செகண்ட் செம்மில் கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றத்தின் 2019 மார்ச் 31 முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கை தயார் செய்யவும் அப்படின்னு சொல்லி நேற்று ஃபார்மேட் பார்த்தோம். பெறுதல் கணக்கு எது, செலுத்தல் கணக்கு எது, பெறுதல்கள் கணக்கு சைடு பட்டு சைடு பெற்றதெல்லாம் பட்டு சைடு வரும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து தொடக்க இருப்பு வங்கி இருப்பு ரெண்டுமே இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பெறுதல்கள் பட்டு சைடு வரும். அப்புறம் முதலீடு செலவுகள் வரும். அப்புறம் முதலீடு வரவுகள் வருவாயின வரவுகள் ரெண்டுமே வரும்னு சொல்லிட்டு ஒரு முறை பார்த்துடலாம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து பெறுதல் சைடு வந்து இருப்புக்கு கொண்டு வரப்படுறது கை ரொக்கம் வங்கி ரொக்கம். இப்போ வருவாயின வரவுகள் முதலின வரவுகள் ரெண்டுமே வந்து பெறுதல் சைடு வரும். அதே போல் செலுத்தல் சைடு வந்து வங்கி மேல் அறைப்பட்டு இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரவு சைடு வரும். வருவாயின செலுத்தல்கள் வருவாயின முதலின செலவுகள் வருவாயின செலுத்தல்களும் முதலின செலவுகளும் வருவாயின செலுத்தல்களும் முதலின செலவு ரெண்டுமே வந்து செலுத்தல் செய்ய இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்து நம்ம இந்த ஃபார்மேட் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னாக்கா நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்தேன். இப்போ நான் சொல்லும் போதே நீங்கள் பெருத்தலாம் செலுத்தலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்கள். வங்கி மேல்வரை பற்று 1/4/2012 இப்போ என்ன வரும், செலுத்துகள் சைடு வரும். இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது வங்கி மேல் வரிப்பட்டு தொடக்கம் வங்கி மேல் தொடக்கம் 6000 ரூபாய் செலுத்துதல் சைடு போட்டதோ. ரெண்டாவது கை ரொக்கம் இப்போ என்ன சொன்னால் இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது கை ரொக்கம் எவ்வளோ 1000 ரூபாய் வரைக்கும் போட்டுங்க. பயிற்சி வினா 2 பக்கம் வந்து 71. அதே போல் இது வங்கி மேல் வரைப்பற்று வங்கி மேல் வரைப்பற்று. ரெண்டாவது மைதான பராமரிப்பிற்காக கூலி செலுத்தியதுனாவே நல்லா செலுத்துதல் சைடு வரும். செலுத்தியது கொடுக்கப்பட்டது நல்லா லாபம் திருப்பி அப்போ கூலி செலுத்த மைதானம்லாம் இருக்கு பராமரிக்க அதுக்கு கூலி கொடுக்குறாங்க. அப்போ செலுத்துதல் சைடு வரும். மைதான பராமரிப்பிற்காக கூலி செலுத்தியதுன்னு போட்டாவே போதும். கூலி செலுத்தியது எவ்வளோ 2000 ரூபாய். அதுக்கடுத்து பாருங்க சந்தா கட்டுறது கீழே கடைசியில் வரும் போட்டுக்கலாம். சந்தா வந்து கடைசியில் போட்டுக்கலாம் கீழே வரும். இப்போ கூலி கொடுபட வேண்டியது நம்ம ஏற்கனவே சொன்னோம். ரொக்கம் சாரா நடவடிக்கைகள் இடம்பெறாது. ரொக்கம் சார்ந்த நடவடிக்கைகள் மட்டும்தான் இதை பெறுதல் செலுத்தல் கணக்கில் இடம்பெறும். ஒன்று ரொக்கம் பெற்றுக்கணும், 3 ரொக்கம் செலுத்தியிருக்கணும். இது 2 தான். அப்போ வந்து கொடுபட வேண்டிய கூலி கொடுக்கணும், இன்னும் கொடுக்கல. இது வந்து கொடுக்கணும், இன்னும் கொடுக்கல. அப்போ வந்து ரொக்கம் செலுத்தலை. அப்போ வந்து கொடுபட வேண்டிய கூலி இது வந்து பெறுதல் செலுத்தல் கணக்கில் இடம்பெறாது. இன்னொன்று சொன்ன தேய்மானம் இது 2மே வராது, விட்டுணும் அது. இப்போ கடன் மீது வட்டி செலுத்தியது செலுத்துதல் 2 சைடு வரும். கடன் மீது வட்டி செலுத்தியது 2000 ரூபாய். அதேபோல் மதிப்பூதியம் செலுத்தியது
2800 ரூபாய். நீர் மற்றும் மின்சார கட்டணம், நீர் மற்றும் மின்சார கட்டணம் செலுத்துறோம், அதுவும் வந்து செலவு தான், 700 ரூபாய். விளையாட்டு போட்டி நடத்துகிறோம், அதுக்கு செலவு, விளையாட்டு போட்டி செலவு, விளையாட்டு போட்டிக்கான செலவுகள் வந்து 2600 ரூபாய். விளையாட்டு பொருள் வாங்குறோம், முதலீடு தான் வரும்னு சொல்லிக்கிறேன். விளையாட்டு பொருட்கள் வாங்கியது, விளையாட்டு பொருட்கள் வாங்கியது 1900 ரூபாய். அது விளையாட்டு போட்டி நிதி வரவுகள், அப்போது இதில் வரும். விளையாட்டு போட்டி நிதி வரவுகள், போட்டி நிதி, விளையாட்டு போட்டி நிதி வரவுகள் 5200 ரூபாய். அது வந்து உயிர் கொடை பெற்றது, உயிர் கொடை வந்து வாங்குறோம், உயிர் கொடை பெற்றது, பெற்றதெல்லாம் வந்து பெறுதல் செய்வதுன்னு சொன்னோம். 2000 ரூபாய். அப்போ ரொக்க இருப்பு, இறுதி இருப்பு, இருப்புக்கு எடுக்கப்பட்டது, இருப்புக்கு எடுக்கப்பட்டது ரொக்க இருப்பு, ரொக்க இருப்போல 300 ரூபாய். இப்போ அரங்கு அமைத்திருக்க பெற்ற நன்கொடை, அரங்கம் அமைப்பதற்கு பெற்ற நன்கொடை 2000 ரூபாய். எவ்வளோ? 2000 ரூபாய். இப்போ கூட்டம் அது எந்த சைடு அதிகமாக வரும் பாருங்க, 9000 10,200 ரூபாய் வருதா? இன்னும் சந்தா போடல, இது நம்ம என்ன பண்ணணும், சந்தா பெற்றது போடணும், கீழே போட்டுங்க, சந்தா பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு ₹500, நடப்பு ஆண்டு ₹9600, எதிர்வரும் ஆண்டு ₹400. கூட்டினா எவ்வளோ வருது? 10,500 ரூபாய் வருது, 10,500 ரூபாய். இதில் செலுத்த வேண்டிய கூலி ரொக்கம் சார நடவடிக்கை, அதனால இது வந்து இடம்பெறாது சொல்லிட்டு இது கூட்டினா எவ்வளோ வருது பாருங்க, 10,200 10,700 ரூபாய் வருதா? 20,700 ரூபாய் வரும். கூட்டினா 20,700 ரூபாய் கூட்டினா வருது. இது இங்கே அதே சைடு இங்கே எடுத்து கேட்டு எழுது 20,700 ரூபாய். இதெல்லாம் கூட்டி இதை கழிச்சு மீதி வர்றது வந்து வங்கி இருப்பு. இது ரொக்க இருப்பு இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம், மீதி வந்து வங்கி இருப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எவ்வளோ வரும் பாருங்க, 20,700ல் 6 10 12,800 12,800 13,500 கூட்டிக்கலாம். 10 12,800 ஒரு 700 2,600 ஒரு 1,900 0 0 பெற்றது 15 21 30 33 மிச்சம் 3 5 8 18,300 ரூபாய். 18,300 ரூபாய் கழிச்சு அவங்க 0 0 7 3 பணம் 4 இங்கே
10 10 8 12 2400 இப்போ வங்கி இருப்பு எவ்வளோ 2400 இதான் நம்ம கண்டுபிடிச்ச தொகை. இதான் நம்ம கண்டுபிடிச்ச தொகை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த ஃபார்மெட் நல்லா படிச்சிங்க. பெறுதல்கள் 10 சைடு, செலுத்துதல் 60 சைடு. பெறுதல்கள் ஃபஸ்ட்டு வந்து வங்கி இருப்பு தொடக்கம், வங்கி இருப்பு ரொக்க இருப்பு 10 சைடு வரும். அப்புறம் வந்து முதலின வருவாயின வரவு, முதலின வரவு ரெண்டுமே ஒரு 10 சைடு பெறுதல் சைடு வரும். அப்போ வந்து வருவாயின செலவும் முதலின செலவும் செலுத்துதல் சைடு வரும். என்னென்னு சொல்லி பார்த்துங்க. இந்த முதலின வருவாய்கள், வருவாயின வரவு இதெல்லாம் வந்து 3 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த கணக்கில் இது என்னென்ன வரும்னு சொல்லிட்டு முதலின செலவு எது, முதலின வருவாயின எது, வருவாயின வரவு எது, வருவாயின செலவு எது அப்படின்னு தெளிவாக நீ பார்த்துக்கினாக்கா 3 மார்க் கொஸ்டினில் அழகாக அட்டன் பண்ணலாம். ரொம்ப ஈஸி.